தமிழகத்துல லட்சம் கேட்டிருக்கேன் கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தாய் சொல்லியிருக்காரு. அதான் வெளியிருக்காரு அவரு. இப்ப செல்வ பெருந்தாய் சொல்றாங்க உண்மை நிலையதான் சொல்லியிருக்காரு அவரு. தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி தொலைப்பு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு. அது எங்களுடைய கூட்டணியில இருந்த தேமுக தலைவரும் அதுதான் கேட்டிருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போட்டுதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன, இன்னைக்கு வந்து ரெண்டு ஒரு கொலையாளியில பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரையில எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல. சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட இந்த 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பிரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா? இது நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில இந்த சந்தேகத்தை போனப்போ கூட வந்து ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டுது சிபிஐ துறைக்கு பண்ணுங்க அப்படின்னா. அதனால இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ ஒப்படைக்கலாம் நல்லது. அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார் இது சொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையா ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளியே தந்திருக்காரு நான் சொல்றேன். அதிமுக வந்து யாருக்கு வந்து ஆதரவு சொல்லியிருக்கு. ஆனா நேற்று வந்து 83% வாக்குப்பதிவு இருக்கு. அப்ப அதிமுக வந்து யாருக்கு 18% இல்ல, 18% இல்ல. ரிசல்ட் வரட்டும். திமுக சொல்றீங்க கேள்வி 82% ஆயிருக்கு. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்கிற முடிவு வச்சாச்சு. அந்த முடிவுலதான் தொடர்ந்து இருப்பாங்க. நீங்க எப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த 18% அதிமுக இருக்கு எல்லாங்க 20%. அதனால ரிசல்ட் வரட்டும், முடிவு வந்ததுன்னா தெரியும். அது இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சாராய வர தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காலத்துல பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினாதான் நாடே உருப்படும். அதெல்லாம் நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா கள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து மரக்காணத்துலயும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க. 27 வயசு ஆகுறாங்க. விடுத்துக்குள்ள அரசு அப்போ விடுச்சுக்கல. இல்ல உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறுவேன், இரும்பு கரம் போட்டு அடைச்சு கொடுப்பேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேர் நீங்க அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? கள்ளக்குறிச்சியில இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுட்டாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து தட்டி போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கிற ஒரு நிலைமை கலாச்சாரம். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டுல இத்தனை லிட்டர் நாங்க ஊரில் அழிச்சோம், இவ்வளவு பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. நேற்று கூட நம்முடைய அருமை சண்முகம் பேடி விட்டார். விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருட்படுத்ததான் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதுதான் ஒரு சந்தேகம், ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம், நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுத்த. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் இந்த அரசு பற்று தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியே நிர்ணயித்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிப்பது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த. பாஜக மாநில தலைவர் தொடர்ந்து வந்து
சூர்யா வந்து பேசுறதுலாம் ஜெயக்குமார் காலைல அவர் அப்படி சொல்ல லுங்கி கதின்னு பேசுறாங்க. நான் எப்போதுமே வேஸ்ட் கதி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ்ஸாக நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்வத்துக்கு மேல ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன், அதை போய் பங்கப்படுத்துறாரு. நான் இவரை மாதிரி நான் பச்சை சொல்றேன்னா நைட்டி போட்டு நான் சொல்றது கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.